Hi friends, welcome to my channel 365 Study Series. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th first term நியூ புக்கில் இயல் 2 இலக்கண போர்ஷனான முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்க்கும்போது எழுத்துக்களோட வகைகள் நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். இதில் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எது முதல் எழுத்துக்கள்னு பார்க்கும்போது உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உயிர் எழுத்துக்களில் ஆ முதல் அவ் வரை இருக்கிற 12 எழுத்துக்களும் இக்கு முதல் இன்னு வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள் 18 உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்கள்னு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக உள்ள எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களை ஏன் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போது சார்பெழுத்துக்களோட வகைகள் பார்க்க போகிறோம். சார்பெழுத்துக்களை 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வகை தான் சார்பெழுத்துக்களோட வகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சார்பெழுத்துக்களில் 6ங்கிறனால பேசிக் அப்படிங்கிறதுனால முதல் 2 வகையை தான் விளக்கி சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸில் இந்த அளபடை, லிகரம், லுகரம், குறுக்கங்கள் நீ அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு உயிர்மெய். இந்த சார்பெழுத்துக்களில் ஃபஸ்ட்டு உயிர்மெய் அப்படி பார்க்கும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். என்னென்னா உயிர் ப்ளஸ் மெய் எழுத்துக்கள். அதாவது ஆலேருந்து அவ்வரை இருக்கிற உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் இக்கிலிருந்து இன்னும் வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள். இது ரெண்டையும் சேர்த்தா தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸாம்பிள் இக்கு ப்ளஸ் ஆ கா, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் ஒலி வடிவம். இந்த உயிர்மெய் எழுத்துக்களோட சொல்லக்கூடிய நம்ம சொல்லும் போது அந்த ப்ரொனன்சியேஷன் எதை சார்ந்து இருக்குன்னா மெய்யும் உயிரும் இதை சேர்ந்ததாக இருக்கிறது தான் இதோட ஒலி வடிவமாக இருக்கும். இந்த உயிர்மெய் எழுத்துக்களை வரி வடிவம், அதாவது எழுதுகிறப்ப எது மாதிரி ஒத்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மெய் எழுத்துக்களை ஒத்திருக்கும். இப்போ நம்ம கா அப்படின்னு எழுதும் போது இக் இதோட ஒத்திருக்கா, அதை தான் இந்த வரி வடிவம் சொல்கிறாங்க. இந்த உயிர்மெய் எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு, அதாவது மாத்திரை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உயிரெழுத்துக்களை சார்ந்து தான் இதோட ஒலிக்கக்கூடிய கால அளவு இருக்கும். அடுத்து ஆயுதம். ஆயுத எழுத்து நமக்கு அக்குங்கிறது தெரியும். இது 3 புள்ளிகளை உடைய வடிவம் தான் இந்த ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு என்னென்னவெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை இப்படின்னு மற்ற பெயர்களையெல்லாம் இந்த ஆயுத எழுத்தான அக்கு அழைக்கப்படுது. இந்த ஆயுத எழுத்தோட பண்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனித்து இயங்காது. எந்த ஒரு இடத்துலையும் அக்கு அப்படிங்கிற எழுத்து தனித்தே வராது. அடுத்து அப்போ இது எப்படி எந்த இடத்துல ஒலிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்குங்கிற எழுத்து தனக்கு முன்னாடி அந்த அக்கு வர இடத்துக்கு முன்னாடி குறில் எழுத்துக்கள் தான் வரும். எப்போவுமே நெடில் எழுத்துக்கு அப்புறம் இந்த அக்கு வராது. குறில் எழுத்துக்கு அப்புறம் தான் வரும். இதுக்கு அப்புறம் அந்த அக்குக்கு அப்புறம் என்னென்ன வரும்னா வல்லின மெய் எழுத்துக்களான வல்லின உயிர்மெய் எழுத்துக்களான கா, சா, தா, பா, ரா இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வரும். எடுத்துக்காட்டு அஃது, எஃகு. அஃது, எஃகெல்லாம் பார்க்கும்போது அக்குக்கு முன்னாடி ஆங்கிறது ஒரு குறில் தானா, எஃகுக்கு முன்னாடி ஏங்கிறது ஒரு குறில் தானா. அதே மாதிரி தான் அக்குக்கு அப்புறம் தூ, கு இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் உயிர்மெய் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும், அதாவது 6th செகண்ட் டேர்மில் இலக்கண போர்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இனி நெக்ஸ்ட் கிளாஸஸில் அடுத்தடுத்த கிளாஸஸில் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.